ஒரு ஜோக்காக ஆரம்பித்த இன்ஸ்டாகிராம் பேஜ் சில நாட்களிலேயே இந்தியாவின் மிகப்பெரிய அரசியல் கட்சிகளின் ஃபாலோவர் எண்ணிக்கையையே சவால் செய்ய ஆரம்பித்தது. அதுதான் காக்ரோச் ஜனதா பார்ட்டி அல்லது சிஜேபி. இது ஒரு மீம் பேஜ் மட்டுமில்ல, பல இளைஞர்களின் கோபம், விரக்தி மற்றும் ஃப்ரஸ்ட்ரேஷன் இணையத்தில் வெளிப்பட்ட ஒரு மூவ்மெண்ட். சிஜேபி எப்படி ஆரம்பமானது? ஒரு சர்ச்சையான கருத்திலிருந்து இந்த கதை ஆரம்பமானது. உச்சநீதிமன்ற நீதிபதி சூர்யாகாந்த் வேலையில்லாத இளைஞர்கள் மற்றும் ஆன்லைன் ஆக்டிவிசம் குறித்து பேசியபோது காக்ரோச் என்ற வார்த்தையை பயன்படுத்தியதே சிஜேபி உருவாவதற்கு முக்கிய காரணமாக அமைந்தது. உச்சநீதிமன்ற நீதிபதியின் இந்த கருத்து சமூக வலைதளங்களில் பெரிய விவாதமாக மாறியது. அதை பல இளைஞர்கள் அவமதிப்பாக எடுத்துக்கொண்டார்கள். சரி, நாங்க காக்ரோச் தான் என்று மீம்ஸ் உருவாக்க ஆரம்பித்தார்கள். அதிலிருந்துதான் காக்ரோச் ஜனதா பார்ட்டி என்ற பெயர் உருவானது. இந்த மூவ்மெண்ட்டை ஆரம்பித்தவர் அபிஜித் டிப்கே, ஒரு பொலிட்டிக்கல் கம்யூனிகேஷன் ஸ்ட்ராட்டஜிஸ்ட். முன்னாள் ஏஏபி சோஷியல் மீடியா குழுவில் பணியாற்றியவர். முதலில் ஒரு சாட்ரிக் பேஜாகத்தான் இதை உருவாக்கினார். ஆனால் அது யாரும் எதிர்பார்க்காத அளவுக்கு வைரலாக ஆரம்பித்தது. ஏன் மக்கள் கனெக்ட் ஆனார்கள்? சிஜேபி வைரலானதற்கு காரணம் மீம்ஸ் மட்டுமில்லை, பல இளைஞர்கள் எதிர்கொள்ளும் பிரச்சனைகளான வேலைவாய்ப்பு குறைவு, போட்டித் தேர்வுகள் தொடர்பான சர்ச்சைகள், அரசியல்வாதிகள் மீது இருக்கும் நம்பிக்கையின்மை, இளைஞர்களின் குரல் கேட்கப்படவில்லை என்ற உணர்வு போன்ற இவை அனைத்தும். இளைஞர்களின் உணர்வுகள் இந்த பேஜில் மீம்ஸ் மற்றும் சேட்ர மூலம் வெளிப்பட ஆரம்பித்தன. அதனால் பலர் இதை வெறும் ஜோக்காக பார்க்கவில்லை, இளைஞர்களுடைய உணர்வுகளின் வெளிப்பாடாக பார்க்க ஆரம்பித்தார்கள். ஃபாலோவர்ஸ் எக்ஸ்ப்ளோஷன். சில நாட்களிலேயே சிஜேபி இன்ஸ்டாகிராம் அக்கவுண்ட் மில்லியன் கணக்கில் ஃபாலோவர்ஸை பெற்றது. ஆரம்பத்தில் 6 மில்லியனை தாண்டியது, பின்னர் 10 மில்லியனை கடந்தது. சில நாட்களில் 19 மில்லியனுக்கும் மேல் ஃபாலோவர்ஸ் இருப்பதாக பல செய்தி நிறுவனங்கள் தெரிவித்தன. இது இந்திய சோஷியல் மீடியா வரலாற்றில் மிக வேகமாக வளர்ந்த அக்கவுண்ட்ஸ்களில் ஒன்றாக மாறியது. பிஜேபி சப்போர்ட்டர்ஸ் ரியாக்ஷன். சிஜேபி ஃபாலோவர்ஸின் எண்ணிக்கை எக்ஸ் தளத்தில் பெரிய விவாதம் ஆரம்பமானது. சில பிஜேபி ஆதரவாளர்கள் இந்த ஃபாலோவர்ஸ் எல்லாம் ஆர்கானிக் இல்லை என்று கூறினார்கள். சிலர் வெளிநாடுகளிலிருந்து ஃபாலோவர்ஸ் வருகிறார்கள் என்ற குற்றச்சாட்டுகளையும் முன்வைத்தார்கள். பாகிஸ்தான் ஃபாலோவர்ஸ் பற்றியும் விவாதங்கள் எழுந்தன. ஆனால் சிஜேபி ஃபவுண்டர் அபிஜித் டிப்கே தன்னுடைய அனலிட்டிக்ஸ் தரவுகளை வெளியிட்டு, எங்களுடைய ஆடியன்ஸில் சுமார் 94% இந்தியாவிலிருந்து தான் வருகிறது என்று பதிலளித்தார். எக்ஸ் அக்கவுண்ட் பிளாக் ஆனது. இந்த விவாதங்கள் உச்சக்கட்டத்தை எட்டிய நேரத்தில் சிஜேபியின் முக்கிய எக்ஸ் அக்கவுண்ட் இந்தியாவில் வெஹிட் செய்யப்பட்டதாக தகவல்கள் வெளியாகின. அதன் பிறகு இந்த மூவ்மெண்ட் பற்றி இன்னும் அதிகமான மக்கள் பேச ஆரம்பித்தார்கள். அதனால் விவாதமும் அதிகரித்தது, கவனமும் அதிகரித்தது. இப்போது மிகப்பெரிய கேள்வி ஒன்று எழும்புகிறது. சிஜேபி உண்மையான அரசியல் கட்சியா? இல்லை என்பதே பதில். இது தேர்தல் ஆணையத்தில் பதிவு செய்யப்பட்ட அரசியல் கட்சி கிடையாது. இது ஒரு சட்டாரிக்கல் ஆன்லைன் மூவ்மெண்ட். ஆனால் மேனிஃபெஸ்டோ, மெம்பர்ஷிப் ஃபார்ம்ஸ், கேம்பெயின் போஸ்டர்ஸ், சோஷியல் மீடியா கேம்பெயின்ஸ் எல்லாமே ஒரு அரசியல் இயக்கத்தை போல வடிவமைக்கப்பட்டிருந்தது. ஜென் ஜி ரெவல்யூஷன். இந்த சிஜேபி சம்பவம் இன்னொரு முக்கியமான விஷயத்தையும் நமக்கு நினைவுபடுத்துகிறது. ஜென் ஜி ஜெனரேஷன் நினைத்தால் இன்டர்நெட்டை மட்டுமில்ல, பொலிட்டிக்ஸை கூட குலுக்க முடியும். தமிழ்நாட்டிலும் ஒரு மாற்றம் மெதுவாக உருவாகி கொண்டிருக்கிறது. பல ஆண்டுகளாக டிஎம்கே மற்றும் ஏஐஏடிஎம்கே முக்கிய அரசியல் சக்திகளாக இருந்தன. ஆனால் இப்போது புதிய தலைமுறை புதிய அரசியல் விருப்பங்களை ஆராய ஆரம்பித்திருக்கிறது. அதன் ஒரு எடுத்துக்காட்டு நடிகர் விஜயின் அரசியல் வருகை மற்றும் அவருக்கு கிடைத்து வரும் இளைஞர் ஆதரவு. இது வெற்றி அல்லது தோல்வி பற்றிய கணிப்பு அல்ல, ஆனால் ஒரு சிக்னல். புதிய தலைமுறை பழைய அரசியல் வழிகளை மட்டும் பின்பற்றாமல் தங்களுக்கு பிடித்த மாற்று வழிகளையும் தேட ஆரம்பித்திருக்கிறது என்பதற்கான சிக்னல். இன்றைய ஜென் ஜி யாராவது சொன்னதால் மட்டும் நம்புவதில்லை. கொஸ்டின் கேட்கிறது, ஃபேக்ட் செக் பண்ணுகிறது, ஆன்லைனில் கருத்து சொல்கிறது, தேவைப்பட்டால் தெருவிலும் குரல் கொடுக்கிறது. அதனால்தான் இப்போது மீம்ஸ் கூட மூவ்மெண்ட் மாறுகிறது. இன்ஸ்டாகிராம் பேஜஸ் கூட பாலிட்டிக்கல் டிஸ்கஷனாக மாறுகிறது. ஹேஷ்டேக்ஸ் கூட தேசிய விவாதத்தை உருவாக்குகிறது. அதுதான் இந்த புதிய தலைமுறையின் பவர். உங்களுக்கு என்ன தோன்றுகிறது? காக்ரோச் ஜனதா பார்ட்டி போன்ற ஆன்லைன் மூவ்மெண்ட்ஸ் எதிர்காலத்தில் இன்னும் பெரிதாக வளருமா? ஜென் ஜி இந்திய அரசியலின் மொழியையே மாற்றப் போகிறதா? உங்கள் கருத்தை கமெண்டில் சொல்லுங்கள். வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. நன்றி.